தலைவர் பதவியில இருந்து இன்னும் நான் விலகல. அதே நேரத்தில் இந்த கோயில் தர்மகத்தான்கிற பதவியில இருந்து இன்னைக்கு நான் விலகல. இப்ப சொல்றேன், மஞ்சள் தண்ணியை எடுத்து ஊத்தவன் தலையில. சரிங்க ஐயா. சுப்பிரமணி ஐயா, தலைய குனிஞ்சு தண்ணியை வாங்கிக்கிட்டு கட்டா காப்ப. என் பையன் வருவான், என்ன ரிலீஸ் பண்ணி கூட்டிட்டு போவான்னு வீரவசனம் எல்லாம் பேசுனேன். யாரையுமே காணா. உங்க அம்மா போனவங்கள கூட ஆளை காணுமே. என் பிள்ளை ஏதோ கோபத்திலையும் யாரோட தூண்டுதலையும் தான் இப்படி என்ன கொண்டுட்டு வந்து ஜெயில போட்டிருக்கான் சார். அவன் கண்டிப்பா அவன் பண்ணின தப்ப ரியலைஸ் பண்ணிருப்பான். என்ன தேடி வந்து என் பிள்ளை என்ன ரிலீஸ் பண்ணுவான் சார். அது எப்படிமா? சிவியரா கம்ப்ளைண்ட் பண்ணி உன்னை உள்ள தூக்கி போட்டு உன் கேஸ ஸ்ட்ராங் பண்ணதே உன் புள்ள தானே. அப்படி இருக்கையில எப்படி வருவான்னு நம்புற? எனக்கு நம்பிக்கை இருக்கு சார். என் பையனுக்கு என் மேல ரொம்ப பாசம். என்னை விட்டுட்டு அவனால இருக்கவே முடியாது சார். அவன் கண்டிப்பா என்னை தேடி வருவான். எக்ஸ்கியூஸ் மீ சார். உங்கம்மா என்ன உங்க பேரனை கூட்டிட்டு வந்து ஜாமீன் எடுக்க போறேன்ட்டு போனீங்க, நீங்க மட்டும் வந்திருக்கீங்களே எப்படி? இல்லை சார், அவன் இவங்களை வெளியில் எடுக்கணும்னா ஒரு சில கண்டிஷன்லாம் போட்டிருக்கான். அதுக்கு இவங்களுக்கு ஓகேனா அதுக்கப்புறம் வெளியில் எடுக்கிறேன்னு சொல்லியிருக்கான் சார். ஓ பரவாயில்லையே, பெத்தவங்களுக்கே புள்ள கண்டிஷன் போட்டிருக்கானா? ரைட், என்ன கண்டிஷன் பேசிட்டு வாங்க. ரொம்ப நன்றிங்க சார். அம்மா, எனக்கு இந்த ஜெயிலில் இருக்கவே முடியலம்மா. கொசெல்லாம் கிடைக்குது. சாப்பிட்றதுக்கு பீஸா பர்கர்னு கேட்டால் தர மாட்டேங்கிறாங்கம்மா. பழைய சோறும் களியவும் கொடுத்து என்ன கொல்றாங்க. 2 நாள் என்னால் தாக்கு பிடிக்க முடியலம்மா. இதுக்கு மேலே ஒரு நிமிஷம் கூட என்னால் இருக்க முடியாது. தயவு செஞ்சு என்ன கூட்டிட்டு போயிடுமா ப்ளீஸ்மா. ஆமாத்த, சுத்தமா எங்களால இருக்க முடியல. புள்ள மருமகன்கிற அனுதாபத்திலையோ இல்லை உங்கள் மேலே உள்ள பாசத்திலையோ நான் போய் ரோஹித்தை பார்த்து பேசலை. அந்த ஷோரூம் வீணாக போயிடக்கூடாது, அந்த பெரியவங்க 2 பேரோட உழைப்பு வீணாக போயிடக்கூடாதுங்கிறதுக்காக நான் ரோஹித் கிட்ட போய் பேசினேன். ஆனால் உங்களை வெளியில் எடுக்கிறதுக்கு அவன் ஒரு சில கண்டிஷன் எல்லாம் கொடுத்துருக்கான். அதுக்கெல்லாம் உங்களுக்கு ஓகேனா அவன் வந்து பேசுவான். என்னம்மா கண்டிஷன்? என் பிள்ளை என்னம்மா சொன்னா? ஷோரூமே போனாலும் பரவாயில்ல, அவங்க பண்ணின தப்புக்கான தண்டனையை அவங்க அனுபவிச்சே தீரணும். சொல்கிறதெல்லாம் புரியுது ரோஹித்து, இல்லாமல் இல்லை. உங்கள் அம்மா அப்பாவை மட்டும் பார்க்காத, அதுக்கு பின்னாடி இருக்கிற உங்கள் தாத்தா பாட்டி உழைப்பையும் பாரு. அவங்க நம்பி தானப்பா, அவங்க கனவாடுபட்டு கஷ்டப்பட்டு கட்டின வீடு தானப்பா அது. இந்த வீட்டை அடமான வச்சு கொடுத்த காசில் தானே ஷோரூம் ஓப்பன் பண்ணாங்க. அது வீணா போயிருமே. அம்புட்டு ஸ்டாக்கும் வந்து லட்சக்கணக்கில் கிடக்கு. அதையெல்லாம் யாருப்பா பாப்பா? அதுக்கான அக்கறை அவங்களுக்கு இருக்கணும் அம்மாச்சி. அதை நம்ம அக்கறைப்பட்டு என்ன ஆக போகுது? அவளுக்கு தான் இல்லையே சாமி. அதுக்கு அவளுக்கு என்ன தண்டனை கொடுத்தாலும் கொடு. ஆனால் இப்படி கொண்டு போய் போட்டா இவங்க கஷ்டப்படுவாங்களேப்பா. அதை கொஞ்சம் புரிஞ்சு பார்த்தியா? படிச்சுட்டு இருக்கிறதுனால என்னால ஷோரூமையும் எடுத்து நடத்த முடியாது அம்மாச்சி. வேணும்னா கொஞ்ச நாளைக்கு மூடியே கிடக்கட்டும். அம்மாச்சி தான் முடித்தோம் எடுத்து சொல்றாங்கல்ல சாமி, என்ன பண்றது? போய் ரிலீஸ் பண்ணி கூட்டிட்டு வாயா. பார்த்தா உங்களுக்கு இவ்வளவு கொடுமை பண்ணியும் அவங்க மேல பரிதாபப்படுறீங்களா நீங்க? அதுக்கு மேல எல்லாம் பரிதாபம் இல்லடா, காசு போகுதே, உழைப்பு போகுதுங்கிறதுனால தான்டா பரிதாபப்பட வேண்டியது இருக்கு. ஆமா ரோஹித், அதுக்காக தான் சொல்றேன். ஜாமீன்ல எடுத்து வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாலும் இதே மாதிரி திரும்பவும் என் அப்பத்தா தாத்தாவை நிக்க வைக்க மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம்? அவங்க திரும்பவும் கூட்டிட்டு வரணும்னா அதுக்கு சில கண்டிஷன்ஸ் இருக்கு. அதுக்கு எல்லாத்துக்கும் ஓகேனா எனக்கு ஓகே. சொல்லுப்பா, என்ன விஷயம்? முதல் கண்டிஷன், அவங்க திரும்ப வீட்டுக்கு வந்தாலும் என் தாத்தா பாட்டிக்கும் அவங்களுக்கும் இனிமே எந்த சம்பந்தமும் இல்ல. ஒரு வீட்டுல இனிமே 2 பேரும் தனித்தனியா தான் இருக்கணும். என்னடா சொல்ற? ஒன்னும் புரியல. திரும்பவும் வந்து இதே வீட்டுல உட்காந்துக்கிட்டு தாத்தாவை வாட்ச்மேன் வேலைக்கு போக சொல்லுவாங்க. அம்மாச்சியை 10 பாத்திரம் தேய்ச்சி அவங்கள ஏதாவது ஒரு வேலைக்கு போக சொல்லுவாங்க. இல்லைன்னா பொழுதனைக்கும் சமயக்கட்டில் போட்டு அவங்களுக்கு வேலைக்கு சமைக்க சொல்லி கொள்ளுவாங்க. அதெல்லாம் இனிமே நடக்கக்கூடாது. வீட்டை 2ஆ பிரிச்சு 2 போர்ஷனா மாத்தணும். கிச்சன் முதற்கண்டோ 2ஆ தான் இருக்கணும். யாருக்காகவும் அப்பத்தா இனிமே தனிப்பட்ட முறையில சமைக்க மாட்டாங்க. அவங்களோட தேவைகளை அவங்க தான் செஞ்சுக்கணும். அப்பத்தா தாத்தாவுக்கான தேவைகளை அவங்க செஞ்சுப்பாங்க. இது வரைக்கும் நீங்க புள்ளன்னு பரிதாபம் பார்த்தது, மருமகளுக்காக கஷ்டப்பட்டது, இந்த குடும்பத்துக்காக உழைச்சதெல்லாம் போதும் அப்பத்தா. இனிமேலாவது இந்த கொஞ்சம் இருக்கிற நாட்களாவது உங்களுக்கான வாழ்க்கையை நீங்க வாழுங்க. அதை தாண்டா நானும் வருஷம் பூரா இவள்கிட்ட சொல்றேன். எங்க கேக்குற? அதா உங்களால முடிஞ்சா நீங்க உங்களுக்கு தெம்பு இருக்கிற வரைக்கும் நீங்க சமைச்சு சாப்பிடுங்க. அப்படியே உங்களால சமைக்க முடியாட்டிலும் நீங்க ஒரு ஆள் வச்சு உங்களோட தேவைகளை செஞ்சுக்கலாம். ஓகேவா? அதுக்கு ஃபுல் சப்போர்ட் நான் பண்றேன். சரிப்பா ரோஹித், எனக்கும் இது சரின்னு தான் படுது. ஓகே தான். அடுத்து, ஒரே வீட்டுக்குள்ள 2 பேர் இருந்தாலும் எந்த காரணத்தை கொண்டும் அப்பத்தா தாத்தா கூட எதுவும் வம்பிழுக்க கூடாது. இன்னொரு முறை இந்த மாதிரி சண்டை வந்தா இந்த வீட்டுல நான் இருக்க மாட்டேங்கிறத அவங்க கிட்ட சொல்லிடணும். ரோஹித்,
அடுத்து ஒரு முக்கியமான கண்டிஷன், தாத்தா கஷ்டப்பட்டு கட்டின வீட்டை அவர் பேருக்கு எழுதி கொடுத்து அதை அவர் அடமான வச்சுதான் ஷோரூம் உருவாக்கியிருக்காரே தவிர அவரோட சொந்த உழைப்புனால வந்த பணத்துல அவர் ஷோரூம் உருவாக்கல, அப்படித்தானே? ஆமாப்பா. அப்ப அந்த ஷோரூம்ல ஒரு பங்கு தாத்தாவுக்கும் கண்டிப்பா போகணும், அப்படித்தானே? ரோஹித், அதெல்லாம் ஒன்றும் வேணாண்டா. அப்பதான் வேணான்றீங்க? உங்களுக்கு அதுல பங்கு இருக்குல்ல? எங்களுக்கு தான் மாசம் வட்டி பணம் வருது இல்லப்பா, அதுல இருக்கிற பாசை வச்சு நாங்க ஏதாவது பாத்துக்கிறோம். அது ஒன்றும் பெரிய அமௌண்ட் இல்லையே அப்பத்தா. அது இனிமே உங்களோட வீட்டு செலவுக்கே சரியா போயிடும். மருத்துவ செலவுக்கும் உங்களோட இதர செலவுகளுக்கு என்ன பண்ணுவீங்க? உங்களுக்குன்னு நல்லது கிட்டது எதுவும் வாங்க மாட்டீங்களா? விசேஷம் நல்ல நாள் பெருநாள் எதுவும் வராதா? நான் வீட்டுக்கு வந்தாலோ இல்ல அத்தை வீட்டுல இருந்து வீட்டுக்கு வந்தாலோ அவங்களுக்காக நீங்க ஏதாவது ஒன்று செய்யணும் தானே? அப்போ உங்க கையில 10 ரூபாய் இருக்கணும் தானே? அதுக்காகவாது கண்டிப்பா ஷோரூம்ல இருந்து வர்ற வருமானத்துல 2% உங்க 2 பேருக்கும் கொடுக்கணும். சரிதாப்பா, 10ல் 2% கண்டிப்பா நான் கொடுக்க சொல்றேன். இவ்வளவு நாளும் அத்தை மாமா இந்த வீட்டுக்கு வர்றதுக்கு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்ததுல, நிறைய தடைகளை தாண்டி தான் அவங்க என்னைக்காவது ஒரு நாள் வருவாங்க. வந்தோம் அசிங்கப்பட்டு திரும்பி போவாங்க. அந்த மாதிரி சூழ்நிலை இனிமே வரக்கூடாது. அப்பத்தாவோ தாத்தாவோ இந்த வீட்டை விட்டு எப்ப வேணா அத்தை மாமா வீட்டுக்கு போகலாம். அவங்க எப்ப வேணா இந்த வீட்டுக்கு வந்து தாத்தாவையும் அப்பத்தாவையும் பார்க்கலாம். அதுக்கு யாரும் எந்த தடையும் போடக்கூடாது. அதே நேரத்துல வர்றவங்களை இனிமே அசிங்கப்படுத்தியோ ஒரு வார்த்தை மேல ஏத்தி கீத்தியோ பேசக்கூடாது. இதுதான் முக்கியமான கண்டிஷன். மருமக வீட்டுக்கு வந்துட்டா மகளுக்கு உரிமை இல்லைன்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. அதை நீ உடைக்கணும்னு நினைக்கிற. சரிதான்ப்பா, நான் கண்டிப்பா இதெல்லாம் சொல்றேன். இப்ப நான் சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையும் மீறணும்னு நினைச்சா கண்டிப்பா திரும்பவும் இதே மாதிரி ஆக்ஷன் எடுத்து உள்ள கொண்டு போய் வைக்கிறதுக்கு எனக்கு 1 நிமிஷம் ஆகாது. அதையும் தெளிவா சொல்லிருங்க. இது எல்லாத்துக்கும் ஓகே, நான் மட்டும் நான் ஜாமீன் எடுக்கிறேன். என்னம்மா சொல்றீங்க? இவ்வளோ கண்டிஷன் போட்டானா அவன்? ஆமாடி, இவ்வளவும் போட்டு இது எல்லாத்துக்கும் உங்க 2 பேருக்கும் ஓகே, நான் மட்டும் உன்னை ஜாமீன்ல எடுக்கிறேன்னு சொல்லியிருக்கான். நீ என்ன சொல்ற? பரவாயில்லையே, இந்த காலத்துல இப்படி ஒரு பிள்ளையா? அவனை நான் பெத்தேனா இல்ல என்ன அவன் பெத்தானாமா? எனக்கு அவன் கண்டிஷன் போட்டுட்டு உட்காந்துருக்கான். இந்த கண்டிஷனுக்கெல்லாம் என்னால முடியாதுன்னு சொன்னா என்ன பண்ணுவானா? ஜெயிலேயே கிடந்து சாவுங்கன்னு விட்டுட்டு அவன் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவானா? அம்மா, இத நான் சொல்லலப்பா, நீ பெத்த உன் புள்ள சொன்னா. இதுக்கு மேல முடிவு உன் கையில. நீ என்ன முடிவெடுக்கிறியோ அதுபடி செஞ்சுட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியதுதான். நான் பேச வேண்டியதெல்லாம் பேசிட்டேன், கிளம்புறேங்க சார். பேச விட்டதுக்கு ரொம்ப நன்றி. பரவாயில்லையம்மா, பெத்தவங்க சரியில்லைனாலும் புள்ள நல்லா வளர்ந்துருக்கானே. வெரி குட் வெரி குட். அவனை இவங்க வளர்க்கல சார், அவங்க தாத்தா பாட்டி வளர்த்த புள்ள. அதனாலதான் அவங்க செயல் அவனுக்கு அப்படியே ஒட்டி இருக்கு. தங்கமான புள்ள சார் என் பேரன். இங்க பேசுறதுலயே தெரிஞ்சுக்கிட்டேம்மா அவன் எப்பேற்பட்ட பிள்ளைன்னு. இல்லைன்னா பெத்தவங்களை கொண்டுட்டு வந்து இப்படி ஜெயில வைப்பானா? என்ன ஒரு நெஞ்செழுத்தம் இருந்தா எங்களை கூட்டி கொண்டு வந்து உள்ள வச்சுட்டு எங்களுக்கே கண்டிஷன் போடுவான். அவனை வெளியே வந்துக்கிறேன்டா உனக்கு. இவங்க கண்டிஷனுக்கெல்லாம் ஓகேனா மட்டும் ஜாமீன் போட வரேன்னு சொல்லியிருக்கான் சார். அது வரைக்கும் நீங்கள் வெளியில் விட வேண்டாம். உங்களோட ரூல்ஸ் என்னவோ அதுபடியே நடத்துங்க. அப்போ நான் வரேங்க சார். ஓகேம்மா, போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க. அம்மா அம்மா, அப்பா, காலங்காலமா நடந்துகிட்டு இருக்கிற ஒரு விஷயத்த நீங்க வந்து இன்னைக்கு மாத்த பாக்குறீங்களா? இதுக்கெல்லாம் அந்த ஊர் ஒத்துழைக்கலாம், நான் ஒத்துழைக்கணும்னு அவசியம் இல்ல. எனக்கு தான் இன்னைக்கு சட்டப்படி காப்பு கட்டணும். முறைப்படி நான் தான் கரகத்தை தூக்கணும். இதை யாருக்காகவும் எதுக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன். விட்டு கொடுக்க மாட்டியா? யாருல நீ? உனக்கு அந்த ஊருக்கும் இந்த கோயிலுக்கு என்ன லட்சம் தான்? நான் பெத்ததுனாலதால நீ புள்ள. உன்னைய நான் பெறலைன்னு சொன்னா இந்த ஊருக்கும் உனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. கோயில் வாசல்ல நிக்கிறியங்கிற ஒரே மரியாதைக்காக வெளியில போகணும் ஒழுங்கா சொல்றேன். இல்ல உனக்குள்ள நடக்கிறது வேறையா இருக்கும். அப்படி போடுற டவுசரு. ஏலே, ஐயனார் மாதிரி இருந்த மனுஷனை அடியோட சாச்சிட்டோம்னு நெஞ்ச நிமித்திக்கிட்டு பெரிய ஆம்பளத்தனமா நடந்தல்ல. இன்னைக்கு காட்டுல உன் ஆம்பளத்தனத்தை. இன்னைக்கு என் வீட்டுக்காரர் சொன்னது மாதிரி இந்த சுப்பிரமணியதால கரகத்தை தூக்க போறேன். உன்னால முடிஞ்சதை பாத்துக்க. அதுக்கு அம்மன் உத்தரவு கொடுக்கணும். அம்மன் உத்தரவு கொடுக்காம எப்படி நீங்க காப்பு கட்டுவீங்கன்னு நானும் பாக்குறேன். கோயில் வாசல்ல எதுக்கு வம்பு பண்ணிக்கிட்டு? அதான் பெரியவங்க எல்லாம் சொல்றாங்கல்ல. ஏ ஆத்தா, எனக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை எவனோ ஒருத்தனுக்கு கொடுப்பாங்க. பாத்துக்கிட்டு நான் பொத்திட்டு இருக்க சொல்றியா? இது என்னோட சுயமரியாதை சம்பந்தப்பட்ட விஷயம். என்னால அப்படியெல்லாம் ஒதுங்கி நின்று வேடிக்கை பார்க்க முடியாது. அம்மன் உத்தரவு கொடுத்தா தானே காப்பு கட்ட முடியும். எப்படி அம்மன் உத்தரவு கொடுக்குதுன்னு நானும் பாக்குறேன். வம்சாவளியா எங்க தலைமுறை தான் இந்த வரைக்கும் காப்பு கட்டி கரகம் தூக்கிக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு எவனோ ஒருத்தனை வந்து காப்பு கட்டி கரகத்தை தூக்க சொன்னா அந்த ஆத்தா ஏத்துக்குவாளா? ஏன்டா ஏத்துக்கிற மாட்டா? ஏன் ஏத்துக்கிற மாட்டா? ஏய், அடிங்கடா மேலத்தை. ஏய், என்னம்மா பாத்துக்கிட்டு நிக்கிறிய? போடுங்கம்மா, உங்க குலவைய போடுங்க. நீங்க குலவைய போட்டாலும் சரி இல்ல கொட்டடிச்சாலும் சரி ஆத்தா அருள் வாக்கு கொடுக்க மாட்டா. ஆத்தா மகமாயி,
எதுக்குத்தான் என் புள்ள சுப்பிரமணியை எப்படி சோதிச்சு பார்க்குற? அவன் இந்த கோயிலுக்காகவும் இந்த ஊருக்காகவும் எம்புட்டோ செஞ்சிருக்கேன். இந்த கோயிலுக்கு தொண்டுலியம் பண்ணுறதுக்காண்டியே பிறந்த மனுஷன். அவனை ஏன் புருஷன் பார்த்து நியமிச்சு வச்சிருக்காரு. அதில் எந்த குறையும் இல்லாமல் இந்த ஊருக்கு அருள்வாக்க சொல்லி ஆரம்பிச்சு வை ஆத்தா, ஆரம்பிச்சு வையே. இது என்னடி இது கோயில் வாசல்ல ஒரே கொடுமையாக இருக்குது. அனுமதி கூடன்னா ஆத்தா அனுமதியை வச்சுக்கிட்டா கொடுக்காம இருக்க? யார் யாருக்கு கொடுக்கணுமோ அவங்களுக்கு கொடுக்கணும்தே பேசாமல் இருக்க. நல்ல கதையாத்தான் போச்சுவா. கொடுத்துட்டு என்னைக்கு காப்பு கட்டி என்னைக்கு வீடு போக? அதானக்கா, என்னைக்கு அருள்வாக்கு கொடுக்க என்னைக்கு காப்பு கட்ட? இந்த வருஷம் திருவிழா நடந்தது மாதிரித்தேன். ஆத்தா மனசு குளிர்ந்தா தானே அருள்வாக்கு சொல்லி காப்பு கட்ட முடியும், திருவிழா நடக்கும். ஆத்தா மனசு குளிராதபடி என்ன நடந்துச்சோ ஏது நடந்துச்சோ இறைவனுக்கு தான் வெளிச்சோம். நீ எதை மீன் பண்ணி பேசிட்டு இருக்க? ஏண்டி உனக்கு தெரியாதா? நீ அம்மா நகை அந்த ஜில்லு போட்டிருந்ததை தானே பேசிட்டு இருக்க? ஆமா, வேற என்ன? ஆத்தாவோட நகையத்துக்கு அவ உச்சில இருந்து உள்ளங்கால் வேலை மாட்டிருந்தா ஆத்தாவுக்கு கோவம் வராது. அதான் அருள் வராம இருக்கு. லையா, சும்மா நீனும் பட்டிக்காடு மாதிரி நடந்துக்கிறாத. அம்மா நகையை அவ போட்டிருந்தது நம்ம 4 பேருக்கு மட்டும்தானே தெரியும். மனுஷங்க நம்ம 4 பேருக்கு தெரியும். ஆனா ஆத்தாவுக்கு 1000 கண்ணு இல்லடி, அவளுக்கு தெரியாம போகுமா? அவ விட்டு நகையை இந்த மாதிரி ஒரு ஆளெல்லாம் போட்டிருந்தா ஆத்தா எப்படி அருள் கொடுப்பா? அதெல்லாம் கண்டிப்பா கொடுக்க மாட்டா. இந்த வருஷம் திருவிழா கண்டிப்பா நடக்காது. நீ கொஞ்சம் வாயை மூட்டிட்டு பேசாம இல்லையா? நீ பேசுற பேச்செல்லாம் பார்த்தா மாதவனுக்கு அகேன்ஸ்டாவும் உங்க அண்ணன் சுப்பிரமணிக்கு சாதகமாவும் பேசுவ போல. இன்னொன்னும் காரணக்கெல்லாம் நான் ஒன்னும் சாதகமா பேசல. அவ நகையை போட்டது எனக்கு பிடிக்கல. அதான் நான் சொல்லிட்டேன்ல, அதுல ஒரு ரீசன் இருக்கு. அது நமக்கு சாதகமா தான் அமையும்னு. சமயம் வரும்போது நீனே அதை நினைச்சு சந்தோஷப்படுவ. இப்ப அந்த பேச்சை விட்டு ஓகேவா? ஆமா, கேட்டா இப்படி எதையாவது சொல்லி வாய் அடைச்சிரு. இனிமே நகையை பத்தி வாயை திறந்த நானே உன் வாயை வடிச்சிடுவேல. என்னப்பா எம்புட்டு நேரம் காத்துக்கிட்டு இருக்கிறது? வயசானவங்களுக்கு கால் வலிக்குமா வலிக்காதா? என்ன இந்த வருஷம் திருவிழாதே நடக்குமா இல்லை நடக்காம இப்படியே நின்று போகுமா? ஒரு வருஷத்துக்கு நின்றா 3 வருஷம் நிக்கும்ல சொல்லுவாங்க. பேசாம மாதவனுக்கு மஞ்சள் தண்ணியை ஊற்றி மஞ்சள் காப்பை கட்டி முகூர்த்த காலை ஊண்டுங்க. அதுதான் நல்ல வழி. வனசக்கா, சொல்லிடி நெடுவழி. மாமியா மண்டையை உடைச்சு மாவளை கெடுத்து அம்மனுக்கு ஆரத்தி கட்டிடுவேன்னு சொல்லிட்டேன். எதுக்குல அந்த பொம்பளை தேவையில்லாத வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கு? தேர்ந்த சேர்க்க அப்படி இருக்கையில வார்த்தையும் அப்படித்தானே இருக்கும். ஒழுங்கா வாயை மூடிக்கிட்டு நிக்க சொல்லு. அப்புறம் நீங்க என்ன நடக்கும்னு தெரியாது சொல்லிட்டேன். என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நான் வேடிக்கை தான் பார்க்க போறேன். பேசாம இந்த திருவிழா கடைசியில ஆட்டம் இருக்கிறது மாதிரி என் மாமியாலையும் அன்னைக்கிரிக்கா மாமியாலையும் கழுத்தறுத்து போட்டாலும் நான் கண்டுக்க போறதில்ல. ஆனா அந்த திருவிழா முடியறதுக்குள்ள உன் மாமியாளுக்கும் அக்கா மாமியாளுக்கும் ஒரு சம்பவம் கண்டிப்பா இருக்கு. ஐ ஆம் வெயிட்டிங். என்னப்பா ஊர் பெரிய மனுஷங்களா? அம்மன் அருள்வாக்கு கொடுக்குதா இல்ல கொடுக்கலையா? வருஷம் நடந்துட்டு இருக்கிற வழிமுறைகளை ஃபாலோ பண்ணாம புதுசா ஏதாவது பண்ணனா அம்மனுக்கு கோவம் வரதான் செய்யும். ஏய், கோயில் வாசல்ல நிக்கிறமேன்னு பாக்குறேன் இல்ல, எதை கொண்டு அடிப்போம்னு தெரியாத நாயே. யார் நாயே நீ? எங்க வந்து யார் கூட சோழி ஓட்டு நின்றுகிட்டு யார பத்தி பேசிக்கிட்டு இருக்க? பிஞ்சு போகும் பிஞ்சு. ஒழுங்கு மரியாதையா ஓடி போயிரு. இது கோயில் வாச குடும்ப பஞ்சாயத்து பேசுறதுக்கெல்லாம் இது இடம் கிடையாது. அம்மனே அருள்வாக்கு தராத இவங்களுக்கெல்லாம் இங்கனக்குள்ள நின்று இம்புட்டு மரியாதை. மஞ்சள் தண்ணியை வச்சுக்கிட்டு காவ காத்துக்கிட்டு வேற இருக்காங்க. உங்களால முடியாதுன்னா சொல்லுங்க. ஆத்தாவோட அருளையும் ஆசீர்வாதத்தையும் நான் எடுத்துக்கிட்டு வருஷா வர்ற வம்ச வழியில இருந்து நானே காப்ப கட்டி கரகத்தை தூக்கிக்கிறேன். அம்மா தாயே, வந்து இறங்கிட்டியாமா? வாதாயி வாதாயி. ஆமா வாமா வாதாயி வாதாயி. அருள்வாக்கு சொல்ல ஆத்தா வந்து இறங்கிட்டா. என்னமா பாத்துக்கிட்டு இருக்கிய? போடுங்கம்மா உங்க பொண்ணால குலவைய. என்ன இருக்குதுங்க? ஆத்தா யாருக்காவது அருள் வந்து அருள்வாக்கு சொல்லி அதுக்கப்புறம் தான் தண்ணியை ஊத்தி காப்பு கட்டணும். இன்னைக்கு இவளுக்கு வந்து இறங்கிருச்சு. அதுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியல ஜில்லு. பொறுத்திருந்து பாப்போம். ஆனா கண்டிப்பா அவன் கையில நான் காப்பு கட்ட விட மாட்டேன். விடக்கூடாது ஜெல்லி பேபி. அன்னைக்கிலே பிடிக்காதையா சுப்பிரமணி. அத்தால பிடிக்காத ஒதுங்கி நில்லு. சரிங்க ஐயா. என்னங்கடா என்ன? ஆத்தா வாசல்ல நின்று ஆளாளுக்கு நியாயம் பேசுற அளவுக்கு வளர்ந்துட்டீங்களா? அத்தா உன் உத்தரவுக்காக தாத்தா காத்துக்கிட்டு இருந்தோம். தாதாயே மகமாயி, இந்த ஊருக்கு ஊர் மக்களை சார்ந்தவங்களுக்கு ஒரு குறையும் வரக்கூடாதுன்னு உனக்கு திருவிழா கொண்டாடி உன்னை குளிர வைக்கணும்னு முடிவெடுத்திருக்கோம் ஆத்தா. அதுக்கு நீ அருள்வாக்கு கொடுக்கணும். நீ அருள்வாக்கு கொடுத்தாத்தான் ஆத்தா நாங்கள் எடுத்து செய்ய முடியும். 8 நாள் திருவிழாவையும் உனக்கு கோலாகலமாக கொண்டாட முடியும். அதுக்கு உன்னோட அருளும் உன்னோட ஆசீர்வாதமும் எங்களுக்கு வேணும் தாயே, வேணும்.
ஆமாத்தா, உன்னோட ஆசீர்வாதம் இல்லாம இங்க அணுக்கோட அசையாது. உன்னோட ஆசீர்வாதம் இருந்தாத்தான் இந்த ஊர் மக்கள் நல்லா இருக்க முடியும். உன்னோட ஆசீர்வாதம் எங்களுக்கு வேணும் தாயி, வேணுமுத்தா. என்னைக்கு இந்த ஊருக்கு காவல் குடும்பமா இருந்து இந்த ஊருக்காகவும் கோயிலுக்காகவும் செய்யறது டவுசர் குடும்பம்தான். இன்னைக்கு அவன் இந்த நிலைமையில படுத்து கிடக்கும் போது அவனுக்கு வாரிசான அவனோட விசுவாசியான இந்த சுப்பிரமணிக்கு பொறுப்பை கொடுக்கலான்னு அவன் முடிவு பண்ணியிருக்கான். இதுக்கு உன்னோட உத்தரவு என்னன்னு கேட்கறதா அத்தா நாங்க எல்லாரும் காத்துக்கிட்டு கிடக்க. நீ என்ன உத்தரவு சொல்றியோ அதுபடி ஊர் மக்கள் எல்லாரும் கட்டுப்படுறா அத்தா, எல்லாரும் கட்டுப்படுறோம். அத்தை, ஐயா சொன்னதுனால தான் நான் கரகம் தூக்க சம்மதிச்சிருக்கேன். உன் உத்தரவு என்னவோ அதுபடி கேட்குறேன் அத்தா. நீ சொல்லு அத்தா, நீ சொல்லு. பட்டமரம் பூ பூக்க, காஞ்சையில காய் காய்க்க, பட்டமரம் பூ பூக்க, காஞ்சையில காய் காய்க்க. உன்னை போல ஒருத்தனைத்தான் நம்பி இருந்தா இந்த மயன், உன்னை போல ஒருத்தனைத்தான் நம்பி இருந்தா இந்த மயன். அத்தா அத்தா, உனக்கான அங்கீகாரம் கிடைச்சதுடா என் மயனே, உனக்கான அங்கீகாரம் கிடைச்சதுடா என் மயனே. அத்தா அத்தா, ஊருக்கு காவலாக உத்தம பெத்த மயன் வசந்து நீ நிக்க, உன்னை போல வேற ஆறு, உன்னை போல வேற ஆறு. பூசை செய்ய எல்லாம் நினைச்சிருக்க, என் வழி வந்து நிக்க, என் பாட்டு சொல்ல உன்னை விட்ட ஒரு மயம் தேவையில்லை. நீதான் வந்திருக்க, எனக்கு காத்திருக்க, கவலை பூத்து இருக்க. வருவா மீசக்காரன், வந்துட்டான் காவக்காரன், என்னென்ன கருப்பணம் தான் ஒன்னா காத்திருக்கான். எடுத்து செய்யடா என் மையனை செய்யடா. கட்டுங்கடா காப்ப, அழிங்கடா மேலத்தை, கட்டுங்கடா காப்ப, அழிங்கடா மேலத்தை. ஆத்தாவே உத்தரவு கொடுத்து அருள்வாக்கு சொல்லி சுப்பிரமணியை ஏத்துக்கிட்ட. இந்த வருஷம் காப்பு கட்டி கரகத்தை தூக்குறது சுப்பிரமணிதே. அதை யாராலையும் தடுக்க முடியாது, யாராலையும் தடுக்க முடியாது. போடுங்கம்மாயே, போடுங்கம்மா உங்க பொண்ணான குலவையே. என்ன ஜில்லி பேபி, இதுக்கு மேல இங்க நின்னு எதுக்கு டைம் வேஸ்ட் பண்றீங்க? அதான் எல்லாம் முடிஞ்சு போச்சு. வாங்க ஜில்லி பேபி வாங்க. ஊரா இங்க முன்னாடி புருஷனும் பொண்டாட்டியும் என்ன அசிங்கப்படுத்திட்டீல, இதுக்கெல்லாம் நீங்க கண்டிப்பா பதில் சொல்லியே தீரணும். போடாடே போடா. அம்மாலனே, அன்னைக்கு 90 போட்டு சாமியை மலையேத்துங்க. அம்மா தாயே, என்னைக்கு நீங்க எங்களுக்கு துணையா நிக்கணும் தா.